வணக்கம். வரும் ஆகஸ்ட் 14ஆம் தேதி காலை 11 மணிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தமிழக அமைச்சரவை கூட்டமானது கூடுகிறது. முக்கிய திட்டங்கள் மற்றும் தொழில் முதலீடுகளுக்கு அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்க வாய்ப்பு இருக்கிறது. பல்வேறு மக்கள் நல திட்டங்கள் குறித்தும் அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் இந்த அமைச்சரவை கூட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதே போன்று பல்வேறு தொழில் முதலீடுகளுக்கு ஒப்புதல் அளிப்பதற்காகவும் அதே போன்று மகளிர் உரிமை தொகை திட்டத்தை பார்த்தோம்னால் விரிவுபடுத்த இருக்கிறார்கள். அதே போன்று பல்வேறு முக்கிய திட்டங்களையும் செயல்படுத்த இருக்கிறார்கள். மாணவர்களுக்கு 20 லட்சம் லேப்டாப் வழங்கப்பட இருக்கிறது. இது போன்று பார்த்தோம்னால் நிதித்துறை சார்ந்த பல்வேறு திட்டங்களும் செயல்படுத்த இருக்கக்கூடிய சூழலில் அமைச்சரவையில் ஒப்புதல் பெற வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இதனால் தமிழக அமைச்சரவை கூட்டம் 14ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. 15ஆம் தேதி சுதந்திர தினம் விமர்சையாக கொண்டாடப்பட இருக்கக்கூடிய சூழலில் 14ஆம் தேதி நடைபெறக்கூடிய இந்த அமைச்சரவையில் பல்வேறு முக்கிய முடிவுகளும் எடுக்கப்படும் என தெரிய வருகிறது. முக்கிய திட்டங்கள் மற்றும் தொழில் முதலீடுகளுக்கு அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் பெற்று அதற்கு பின்பு அந்த திட்டத்தினை செயல்படுத்துவதற்கும் தற்பொழுது தமிழ்நாடு அரசு திட்டமிட்டு இருக்கிறது. தற்பொழுது முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கடந்த ஒரு 10 நாட்களாக ஓய்வில் இருந்த நிலையில் தற்பொழுது இந்த அமைச்சரவை கூட்டம் நடைபெற இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்த அமைச்சரவை கூட்டத்தில் என்ன முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட இருக்கிறது என்பது குறித்து அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் பத்திரிகையாளர்களிடம் விளக்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது.